இங்கே வாங்கோ. பிரதேசவாதம் என்ற சொல்லுக்கு முதல் உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? யாழ்ப்பாண தமிழுக்கும் மட்டக்களப்பு தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது உண்மைதான். கொழும்பில் ஆக்கள் கதைக்கிற தமிழுக்கும் மலையகத்தில் கதைக்கிற தமிழுக்கும் வித்தியாசம் இருக்குத்தான். எனக்கு தெரிய தமிழ் தான் சொல்லிக் கொடுக்கலுமே ஒழிய நான் வந்து நின்று கொண்டு இப்படித்தான் மட்டக்களப்பையும் கதைக்கிறேன்னு சொல்லலாது. இல்லாட்டி நான் உங்களுக்கு இப்போ கூப்பிட்டு வந்து நான் உங்களுக்கு சொன்னேன், இங்கே வாங்கோ அண்ணா, யாழ்ப்பாண தமிழ் தான் நெல்லம், மட்டக்களப்பு தமிழை விட யாழ்ப்பாண தமிழ் தான் நெல்லம் நான் சொன்னேன்னால் நீங்கள் சொல்கிறதே நியாயம். நான் என்ற பாட்டில் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வந்தது? இப்படியான காமெண்ட்ஸ் எழுதும்போது கொஞ்சம் யோசிங்க. முதல் நான் யாருக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்குறேன், எதுக்காக தமிழ் சொல்லிக் கொடுக்குறேன். தமிழ் தெரிஞ்ச ஆக்களுக்காண்டி நான் வந்து வீடியோஸ் மேக் பண்ணவும் இல்லை, உங்களுக்கு நான் தமிழ் சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு சொல்லி. வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்காண்டி தான் நான் தமிழ் சொல்லிக் கொடுக்க தொடங்கினேன். உங்களுக்கு எப்படி வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கல தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு சொல்லுங்க, அதை நான் பின்பற்றி தமிழ் சொல்லிக் கொடுக்குறேன். என்னால் ஏழுமானது வந்து எனக்கு தெரிஞ்ச யாழ்ப்பாண தமிழ் சொல்லிக் கொடுக்குறது தான். இலங்கையில் வெளியான அந்த பாடப்புத்தகங்களை வச்சுக்கொண்டு பிள்ளைகளுக்கு வந்து பேச்சு வழக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கலாது. அது வந்து வாசிக்கிறதுக்கும் எழுதல் பயிற்சிக்கும் தான் பிரயோசனப்படும் மொழிய. ஒவ்வொரு நாளும் அன்றாட தமிழுக்கு தேவையானது அந்த புத்தகங்களில் இல்லை. அதோட முக்கியமாக யாழ்ப்பாண தமிழ் என்று சொல்லி நான் யாழ்ப்பாண பேச்சு வழக்கை சொல்லிக் கொடுக்கறதுனால என்னென்று பிரதேசவாதம் உருவாகுதுன்றதை நீங்கள் எனக்கு விளங்கப்படுத்துங்க. ஃபேக் ஐடியை க்ரியேட் பண்ணி போட்டு இப்படி கண்டபடியெல்லாம் மெசேஜ் போடலாம். ஆனால் உண்மையிலே வந்து எங்களோட சனத்துக்கு பிரயோசனமாக ஏதாவது செய்கிறமான்னு யோசிக்க வேணும். உண்மையிலே அந்த என்ன ஃபூலிஷ்னஸ், என்ன டோன்ட் ப்ரமோட் யூர் ஃபூலிஷ்னஸ். உண்மையிலே யார் ஃபூலிஷ் இங்கே, நானா நீங்களா?